என்னுடைய பேர் வந்து சிதம்பரம். என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில செஞ்சிக்கு அடுத்து ஒரு சின்ன குக்கிராமம். மேல்வளப்பூர் அப்படின்ற ஒரு கிராமம். இந்த ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் பார்த்தீங்கன்னா, மேமோட யூடியூப் சேனல நான் கடந்த ஒரு ஒரு 2 வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அது ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ஈக்விட்டி மாரி கொஞ்சம் கொஞ்சமா அங்க சொல்றத டிப்ஸ் சொல்றத மட்டும் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். சரி இது வாங்கி வச்சுட்டு இருந்தா மட்டுமே நம்மளுக்கு என்ன பண்றது? மேற்கொண்டு நம்ம இது எப்படி வாங்குறாங்க? இந்த டிப்ஸ்லாம் எப்படி சொல்றாங்க மேடம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி ஏன் நம்ம ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணக்கூடாது? அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா தோணுச்சு. அவங்க குடுக்குற டிப்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய நமக்கு கொஞ்சம் லாபத்த குடுக்கக்கூடிய டிப்ஸே சொல்றாங்க. இது வந்து இந்த மார்க்கெட்ல பணம் பண்ணக்கூடிய விஷயத்த, இதையே ஒரு பணமா பண்றவங்க மத்தியில எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால ஒரு மாஸ் மீடியால வந்து இது சொல்றதுலாம் எல்லார் மேலயுமே இந்த மாரி பண்ணிட முடியாது. ஸோ அது வந்து மேம்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி தான் சொல்லிக்கணும். பட் நேர்ல வர முடியாத சூழ்நிலை. நம்ம கிராமத்துல விவசாயம் சார்ந்த சில வேலைகள்லாம் இருக்கு. அதனால ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதப்போ, நீங்க தாராளமா எடுத்துக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியா வர்றதுக்கு என்ன எஃபெக்ட் இருக்கோ, அதுவே வந்து எனக்கு ஆன்லைன்லேயே நல்லா கிடைக்கும். ரொம்ப லாங்ல இருக்கிறவங்க கூட சரி, ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க கூட நீங்க ஆன்லைன் மூலியமா கண்டிப்பா கிளாஸ் எடுத்தீங்கன்னா, மேம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நேர்ல இருக்கவங்க நேர்ல வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு என் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, கடந்த 8 நாட்களாக நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட் இறங்கிக் கொண்டே இருக்குது. ஸோ இது எதனால அப்படிங்கிறது நிறைய இந்த ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மிக முக்கியமான ஒரு பெயர்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப். ட்ரம்ப் அவருடைய டாரிஃப் வார். இப்ப அடுத்ததா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, வந்த நாள்ல இருந்து அவர் டாரிஃப் வார அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு செக்மெண்ட் வைஸா கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அலுமினியம் இரும்பு பொருட்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறமாக அதுக்கு முன்னாடி நார்மலான வரி விதிப்பு வந்து அதிகப்படுறாரு. அப்புறம் அலுமினிய உருக்கு பொருட்களுக்கு கொடுத்தாரு. இப்ப அடுத்தபடியாக ஆட்டோமொபைல்ஸுக்கு வரப்போறதாக தகவல் வந்திருக்கு. இது இத்தோட அவர் நிக்க மாட்டாரு. ஏன்னா ஆட்டோமொபைல்ஸ்ல அந்த கார் தான் வந்து அதிகமான அளவுக்கு அவருக்கு வந்து டெபிசிட்டா இருக்கக்கூடிய இடம். அதனால காரு, அடுத்தபடியாக மொபைல் போன்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, மெடிசின்ஸு, அப்புறம் க்ரூடு. இந்த 5 தான் மேஜரான ஒரு ட்ரேட் டெபிசிட் இருக்கக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்ஸ் வந்து 160.3 பில்லியன், கம்ப்யூட்டர்ஸ் 101.3 பில்லியன், மொபைல் போன்ஸ் 76 பில்லியன், மெடிசின்ஸ் 61 பில்லியன், க்ரூடு 55 பில்லியன் அளவுக்கு அவருக்கு வந்து ஹையரா டெபிசிட் வந்து யூஎஸ்ல வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. காரை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு கார்லால பிரச்சனையாகக்கூடிய கண்ட்ரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ, ஜப்பான் அண்ட் கொரியா. ஸோ இவங்க தான் வந்து இந்த ஆட்டோ டாரிஃப்ல வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் மெடிசன்ஸ் தான் டாப்பா இருக்கிறது. அதனாலதான் உங்களுக்கு மெடிசன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கடந்த காலத்துல கணிசமாக இறங்கி கொண்டே வந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா முக்கியமா யூஎஸ்ல வந்து அதிகமான அளவுக்கு லார்ஜஸ்ட் ட்ரேட் டெபிசிட் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா நெதர்லாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கிட்டத்தட்ட 33 பில்லியன். ஆனா அதே ட்ரேட் சர்ப்ளஸ் பாத்தீங்கன்னா சைனா 300 பில்லியன், மெக்சிகோ 200 பில்லியன். நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம 40 பில்லியன் அளவுல தான் இருக்கிறோம். ஸோ இந்த ட்ரேட் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இவர் இதோட ஸ்டாப் பண்ண மாட்டாரு. கண்டிப்பா நான் சொன்னபடி அடுத்ததாக ஆட்டோ டாரிஃபுக்கு வராரு. கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் போன், மெடிசின்ஸ் இப்படி எல்லாத்துக்குமே அவர் ஒவ்வொன்றா வர ஆரம்பிப்பார். அப்ப இவங்க மற்ற கண்ட்ரிஸ்ல எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருப்பாங்க. அடுத்து அவங்க ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டாரிஃப் வார் அப்படிங்கிறது அவர் 2017 வந்த போதும் செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம்தான். ஒரு 6 மாதத்துக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எவ்வளவுதான் நீங்க வந்து டாரிஃப் போட்டே இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ப்ரொசீஜருக்கு வந்துதானே ஆகணும். அதனால இந்த 8வது நாளாக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது. இன்னும் இறங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 22,500ங்கிறது அடுத்த லெவலா வச்சிருக்கிறோம். இந்த ஆட்டோ டாரிஃபார்லாம் போட்டாங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல இம்பாக்டை உண்டு பண்ணும் நிச்சயமாக. ஏன்னா ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாகும் இல்லையா. அது ஒரு பெரிய ஒரு இண்டெக்ஸ் அது. அப்ப என்ன ஆகும், 22,000 அல்லது 21,000 அப்படிங்கிற இடத்துக்கு கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த டாரிஃப் வார இவர் நிறுத்தணும். அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வாரும் மற்ற கண்ட்ரிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிச்சயமாக நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல மட்டும் இல்ல, வேர்ல்டு லெவல்ல எதிரொலிப்பு கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனா இதன் மூலமாக ஒவ்வொரு ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த டாரிஃப் வார் மூலமாக அவர் எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஒரு நல்ல எக்கானமிஸ்ட்ல என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு நாட்டுடைய எக்கானமியை வந்து இம்ப்ரூவ் பண்ணாது. இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, சில ஓரளவு வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மென்ட் குடுக்குமே தவிர, உள்நாட்டு உற்பத்தியில அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேலைகள்லாம் செய்றாங்க. ஆனா உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து, அதனால் வரக்கூடிய செலவுகள் இந்த இறக்குமதியை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அதனால என்ன பயன் இருக்க போகுது அப்படிங்கிறது பிற்பாடு தான் தெரியும். இது அவர் ஏற்கனவே பண்ண விஷயங்கிறதுனால, அந்த 2017ல மார்க்கெட்ல இருந்தவங்களுக்கு இது நன்றாகவே தெரிஞ்சிருக்கும். அதனால பேனிக் ஆகாதீங்க. இன்னும் கூட மார்க்கெட் இறங்கும். ஏன்னா இந்த வேலைகளுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாம என்ன பண்ணும்? ஆனா இதுவே கன்டின்யூ ஆகும் பட்சத்துல, எப்படி ஒரு வார் அனௌன்ஸ்மென்ட் உக்ரைன் வாரம் வந்த புதுசுல மார்க்கெட் பயங்கரமா தான் இறங்கிட்டு இருந்துச்சு. இப்ப சண்டே நிறுத்திட்டாங்களா? இன்னும் தான் நடந்துட்டு இருக்குது. அதுக்காக மார்க்கெட் மறுபடியும் ஏறலையா? அதே மாரி இந்த டாரிஃப் பார் அப்படிங்கிறதும், இவர் இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தாரு அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ்ல மக்கள் மக்களோ சரி, இல்ல மார்க்கெட்டோ சரி பழகிடும். அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாது. ஸோ அதுக்கப்புறமா அவரும் நிறுத்திருவாரு. வேற வேற ஒரு இதுக்கு கொண்டு போயிருவாங்க. அதனால நேயர்கள் இத பத்தி பேனிக் ஆகாதீங்க. நிச்சயமாக நானே என்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் எடுத்து பார்க்கும்போது, ஒரு 50% இறங்கியிருக்க பங்குகள், நம்ம இந்த ரேட்ல பார்க்கவே இல்லையே! என்ன இப்ப இந்த ரேட் காட்டுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்சா நம்ம போய் ஆவரேஜ் பண்ணலாம். இல்லையா பேனிக் ஆகாம சில நேரங்களில் அமைதியாக இருப்பது நல்லது. அதனால இந்த டாரிஃப் பார் அப்படிங்கிறது நிச்சயமாக இதோட நிக்க போறது இல்ல. மார்க்கெட்ல இனி அடுத்து வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா மார்ச். மார்ச் மாதத்துல உங்களுக்கு ஃபுல்லாவே டாக்ஸ் ஹார்வெஸ்டிங் டைம். டாக்ஸ் பர்ப்பஸுக்காகவே என்ன பண்ணுவாங்க, சும்மா இல்லாம ஷேர்ஸ இங்க உள்ள மக்களும் விற்பதற்கு தயாராகுவாங்க. அப்பதான் டாக்ஸ் உங்களுக்கு காம்பன்சேட் ஆகும். ஸோ அதனால மார்ச் மாதமும் பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு அப் ட்ரெண்ட எதிர்பார்ப்பது கஷ்டம். இதுல இவருடைய டாரிஃப் பாரும் சேர்ந்துச்சுன்னா 2 செல்லிங் பிரஷர். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு மார்க்கெட் கொஞ்சம் இறங்க தான் செய்யும். நல்ல வேளையாக நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் வாங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் ரொம்ப ரொம்ப கிராஷ் ஆகாம ஏதோ தப்பித்துக் கொண்டு இருக்குது. ஆனா ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாம் ரொம்ப பயங்கரமான அளவுக்கு இறங்கிருச்சு. அதாவது 50% இறங்கிருச்சு அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்குது. ஸோ அதனால இப்ப வாங்கக்கூடிய பீரியடாக நினைத்து புதுசா வாங்குறவங்களுக்கு நல்ல ரைட் டைம். கோவிட் டைம்ல இருந்தவங்களுக்கும் தெரியும். 2020ல கான்சிக்யூட்டிவாக இதுக்கு 8 நாள் மாறி அது 10 நாள், 15 நாள், 3 மாதங்கள்லாம் கன்டினியூஸா இறங்குச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சுச்சு, ஒரு ஸ்டேஜ்ல டர்ன் ஆக ஆரம்பிச்சுச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கேயாவது நமக்கு கோவிட் பாத்தீங்கன்னா, வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் டவுன் தான். இங்கேயும் அதே மாதிரி தான். டாரிஃப் பார நிறுத்துற வரைக்கும் இந்த பிரச்சனை, இந்த டவுன்ஃபால் இருந்துட்டு தான் இருக்கும். இது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறுத்திட்டு, அவங்களுடைய எக்கானமி எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எம்ப்ளாய்மென்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிக்கும்போது தான் மார்க்கெட் மறுபடியும் யூ டர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால பேனிக் ஆகாதீங்க. ஏற்கனவே போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கவங்க பேனிக் செல்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இது ரைட் டைம். இங்க நிறைய பேர் அடுத்து வாங்க வருவாங்க நிச்சயமாக. எஃப்ஐஎஸ் எவ்வளவு நாள் தான் செல் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஒரு ஸ்டேஜ்ல பை பண்றதுக்கு ரெடி ஆவாங்க. அப்ப மார்க்கெட் திரும்ப ஆரம்பிக்கும். ஸோ அதனால ஏற்கனவே வச்சிருக்கவங்க பேனிக் ஆக வேண்டாம். புதுசா வாங்குறவங்களுக்கு எல்லா கம்பெனி ஷேருமே நான் நல்ல பதிவுகள் குடுத்துட்டு இருக்கேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு ஹைல இருந்தாங்க, எவ்வளவு லோல இருந்தாங்க அப்படிலாம் பார்த்து செக் பண்ணிட்டு, புதுசா வாங்குறவங்களும் வாங்குனா, அடுத்த 2 வருஷத்துல ஒரு நல்ல லாபத்தை நம்ம கண்டிப்பா பெற முடியும். கோவிடுக்கு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணவங்க 2023, 24ல நல்ல லாபத்தை பார்த்திருப்போம். அதே மாரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப கிடைச்சிருக்குது. அதனால வாங்கக்கூடிய பீரியடாக நினைத்து வாங்குங்க. நிச்சயமாக நல்ல லாபத்தை பெறலாம். இந்த இப்ப பிரதமர் மோடி போய் அவங்கள மீட் பண்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா, அதிகமான அளவுக்கு அவங்க பேசுன விஷயமா நான் பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் கேஸுக்கு அதிகமா நாங்க இந்தியாவுக்கு முன்னுரிமை குடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்லாம் ரொம்ப படுத்தே விட்டாங்க. ஸோ அதனால அதன் காரணமாக நீங்க அந்த கம்பெனி ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி மிலிட்டரி வெப்பன்ஸ் மிலிட்டரி ஹார்ட்வேர் இதுக்கெல்லாம் நாங்க ஒரு முன்னுரிமை குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட கம்பெனிகளான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாரி கம்பெனிகள்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது அந்த மீட்டிங்ல அவங்க அதிகமா பேசுனது நியூக்ளியர் எனர்ஜி பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா 2031, 32ல 22.48 ஜிகாவாட்ஸ்க்கு நாங்க குரோ ஆகணும். ஏன்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8.18 மெகாவாட்ஸ் தான்.
ஸோ அவங்க பேசுறது வந்து ஜிகாவாட்ஸுக்காக 22.48க்கு பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால இதுக்காக பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி நேஷனல் நியூக்ளியர் எனர்ஜி மிஷன் ஆரம்பிக்கிறதுக்காக போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட கம்பெனிகள், அதாவது அதுக்கு உபகரணங்கள் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய சில கம்பெனிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. லிஸ்டட் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதுல சில கம்பெனிகளை நம்ம வாங்கி வைத்துக் கொண்டோமானால் நமக்கு நீண்ட கால அடிப்படையில் வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கும். இந்த ட்ரம்ப் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது ஒரு வகையில எப்படி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குதோ, அதனாலதான் மார்க்கெட் பயங்கரமா டவுன்ல போயிட்டு இருக்கு. ஆனா அதே வகையில கோல்டுக்கு அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. கோல்டு பார்த்திருப்பீங்க, ஆல் டைம் ஹையாக பிப்ரவரி 11ஆம் தேதி 1 கிராம் கோல்டு 22 கேரட் 8,000 தாண்டிருச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க கிராம். இப்ப இந்த கோல்டுக்கு வருவோம். இந்த கோல்டு ரேட் அப்படிங்கிறது கண்டினியூட்டி ஆகுமா? இந்த 8,000ல இருந்து இப்ப கொஞ்சம் இறங்குற மாதிரி சொல்றாங்க. இப்ப பிரசண்டா நம்ம இந்த பதிவின் போது 7,990 போயிட்டு இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் இறங்கி வருமா? இறங்கி வருமானா எவ்வளவு இறங்கி வரும்? அதே மாதிரி ஏறுனா எவ்வளவு ஏறும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பா இருக்குது. இவர்தான் இந்த டாரிஃப் வர நிறுத்துற மாதிரி இல்லையே. அப்ப இதோட இம்பாக்ட் கண்டிப்பாக கோல்டுல எதிரொலிச்சுட்டே இருக்கும். கோல்டு ரேட் வந்து பாத்தீங்கன்னா இறங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஏற்கனவே அங்க டிமாண்ட் அண்ட் சப்ளை பாத்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்குது. எக்கனாமிக் அன்சர்டனிட்டி இருக்குது, இன்ஃபிளேஷன் ரேட் காரணமா இருக்குது. அதே மாதிரி கரன்சி வந்து பாத்தீங்கன்னா டிவால்யூஷன், கரன்சியோட மதிப்பு வந்து உங்களுக்கு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. டாலருடைய மதிப்பு ஏறிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில நாள்ல 50 பைசாலாம் ஏறுறாங்க. 10 பைசா ஏறினாலே அதிகம், 50 பைசா ஏறி நமக்கு வந்து அதிர்ச்சியை கொடுத்துட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும். இது இல்லாம இந்த ட்ரேட் வார் டென்ஷன் சொல்லுவோம். முன்னாடி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ட்ரேட் வார் டென்ஷன். இந்த ட்ரேட் வார் வந்து நிறுத்தாத வரைக்கும் உங்களுக்கு கோல்டுல வந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இறக்கத்தை எதிர்பார்ப்பது கஷ்டம். ஏன்னா சைனா வந்து அதுக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, இம்போஸ்ட் டாரிஃப் வந்து அது அவங்களும் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த கோல்டு வந்து அதனால ஷேர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பிரச்சனையாய் கீழே இறங்கும் போதெல்லாம் கோல்டு ரேட் வந்து அதை தான் வந்து ஒரு ஹெட்ஜிங் டூலாக பாக்குறாங்க, இன்ஃபிளேஷனுக்கு எதிரான ஒரு டூலா பாக்குறாங்க. அப்ப அதுலதான் வந்து சென்ட்ரல் பேங்க் என்ன பண்றாங்க, அதிகமாக கோல்டை வந்து வாங்கி குவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்டு ரேட் ஏறதுக்கு ஒரு காரணமாக அமையுது. ஸோ அதனால இது வந்து பழையபடிலாம் ஒரு ஈவன் ஒரு 6,000க்கு வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனா 9,000 போறதுக்கான வாய்ப்புகள் மட்டும் பிரகாசமாக தெரியுது. இந்த டாரிஃப் எல்லாம் நின்ன பிறகு இன்னொரு ஒரு ஆல் டைம் ஹை எல்லாம் கண்டிப்பாக கோல்டுக்கு உண்டு. ஏன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் சீசன் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக கோல்டு தான் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டை குவிச்சு வைப்பாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த டாரிஃப் வார் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டுக்கு பாதகமாகவும் கோல்டுக்கு சாதகமாகவும் இருக்குது. அதனால தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவேன், நீங்க ஷேர்ஸ் வாங்கும்போது நம்மளால முடிஞ்ச நம்ம கோல்டு பிசிக்கல் கோல்டா வாங்குறதெல்லாம் கஷ்டம். இப்போ கிராமே 1 கிராமே 8,000 ரூபாய். இதை நீங்க இன்னும் ஆபரணமாலாம் வாங்குறீங்க, இன்னும் வேஸ்ட் ஜிஎஸ்டி எஸ்டிடி ஜிஎஸ்டி உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ வாங்கினாலும் அதை பாதுகாப்பது கஷ்டம். கோல்டு பீஸா வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சென்ற வருடம் பார்த்தீங்கன்னா 2024 இதே ஜான்வரி மாதம் கோல்டுடைய அந்த கோல்டு பீஸ் ரேட்டு 53 ரூபாக இருந்தது. 53 ரூபாய். இன்று பார்த்தீங்கன்னா இந்த பதிவின் போது ஆல் டைம் ஹையாக 73 ரூபாய் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. சிறுக சிறுக நீங்க ஒரு 10 கோல்டு பீஸ் வாங்கியிருந்தா கூட இன்றைய தினம் உங்கள்கிட்ட அந்த அளவு உங்களுக்கு லாபம் இருக்கும். ஸோ மார்க்கெட் எப்படி ஏறி இறங்கினாலும் சரி, கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக இறங்காது. அதான் அதோடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால கோல்டு பீஸ் வாங்கி வச்சீங்க அப்படின்னா ஷேர்ஸ் மாதம் மாதம் நீங்க ஒரு கம்பெனி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரில மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணாலும் சரி, அல்லது ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஷேர்ஸ் வாங்கும் போதும் கூட கொஞ்சம் சிறிதளவாவது இந்த கோல்டு பீஸ் அப்படிங்கிறத டிமெட் வச்சிருக்கவங்க வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா தற்போதைய ரேட் பார்த்தீங்கன்னா 72 ரூபாய் 22 பைசால போயிட்டு இருக்கு. ஸோ இன்றைய பதிவின் போது அதன் காரணமாக கோல்டு பீஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிறுக சிறுக வாங்கி வச்சீங்கன்னா, இப்ப ஷேர் மார்க்கெட்ல நமக்கு லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்டு பீஸ் நமக்கு ப்ராஃபிட். எனிவே நம்மளுடைய போர்ட்போலியோ என்ன பண்ணாது, பெரிய லெவல்ல இறங்கி நம்மள பேனிக் உண்டு பண்ணாது. ஸோ பெரிய பெரிய உலக நாடுகளே ஒரு ஹெட்ஜிங் டூலாக கோல்டை பார்க்கும்போது ஒரு சாமானியமான நம்ம என்ன பண்ணணும், இந்த கோல்டே நம்ம வாங்கி வச்சுக்கிறது. பிசிக்கலா வாங்குறதை விட ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க கோல்டு பீஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில கூட நம்ம வந்து நம்மளுடைய போர்ட்போலியோ ஸ்திரமா இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளேயே வர 2025க்குள்ளேயே $3,000 தாண்டிடும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப கோல்டு ரேட் இன்னும் ஏறதுக்கான
சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கு. எனவே இந்த ட்ரம்போட டாரிஃப் வார் அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல சாதகமாகவும் ஒரு சில இடங்களிலும் பாதகமாகவும் இருக்கிற காரணத்தினால நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம 2 இடத்துலயும் நம்ம சாதகமாக அதை பயன்படுத்திக் கொள்றது நல்லது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இதை வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக கருதுங்க. கோல்டை பொறுத்த மட்டும் ஏற்கனவே வச்சிருந்தா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். ஆனா கோல்டு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கோல்டு வச்சிருக்கோங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம். ஸோ இந்த ட்ரம்போட டாரிஃப் வார் அப்படிங்கிறது இன்னும் தொடரும் அப்படிங்கிற ஒரு பதிவோட நான் இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.